அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உறுப்பாளர் கடந்த ஒரு 3 வருடங்களாக யாழ், குடமுழா, துடும்பு, கொக்கரை, கொம்பு, யாழோட வகைகள், சகோடையாழ், செங்கோட்டியாழ், பேரியாழ், சீரியாழ், கைவிழி, இந்த மாதிரியான யாழ் வகைகளை சேர்த்து இசைச்சிட்டு வரக்கூடிய ஒரு இசைக்குழு. யாழ் அப்படின்ற இசைக்கருவியை பற்றி இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்கலாம். ஒரு 10% பேருக்கு தெரிஞ்சிருக்கு. யாழ் அப்படின்ற இசைக்கருவியோட பேரை நம்ம கேள்விப்படுறதை விட அந்த பேரை வந்து நம்ம நேம்ஸாக வந்து நிறைய பேர் யாழினி, யாழிசை இந்த மாதிரியான பேர்களில் கேள்விப்பட்டிருப்போம். யாழ் அப்படின்றது வந்து தமிழ் நிலத்தில் தோன்றின ஒரு இசைக்கருவி. நரம்பு இசைக்கருவிகளோட தாய் கருவிகளாக யாழ் இருந்திருக்கு. யாழ் வந்து நமக்கு தொல்காப்பிய காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி, ஒரு ஓப்பன் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஆர்ச்டு ஹார்ப், ஒரு வளைவுத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஹார்ப். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து பின்காலத்தில் 10th century மாதிரி நமக்கு வீணை மாதிரியான இசைக்கருவிகள் வந்து பரிணாம வளர்ச்சி அடையுது. ஸோ யாழ் அப்படின்ற ஒரு இசைக்கருவி 2500 வருஷங்களாக நமக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. கடந்த சில 100 ஆண்டுகளாக நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய யாழ் இசைக்கருவிகள் எல்லாமே சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு திரும்பி மறு உருவாக்கம் பண்ணப்பட்ட இசைக்கருவிகள். இதை தாண்டி குடமுழா சோழர் காலத்து இசைக்கருவி, துடும்பு, இதெல்லாம் சேர்த்து இசைச்சிட்டு வரோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் ப்ளே பண்ண போகிறது எங்களோட முதல் ஆக்ட். இது வந்து தொல் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சிறுபொழுதுகள், பெரும்பொழுதுகள், அதுக்குண்டான நிமித்தங்கள், இதோட இன்டர்ரிலேஷன் பிட்வீன் சாங்ஸ், இதை பற்றின பாடலாக இருக்கும்போது முதல் பாடல் வந்து வாழ்த்து மொழிப்பார். திணைகள் 4 திணைகள், 5வது திணை பாலை, மற்ற திணைகள்லாம் திரியும் போது அது பாலையாக மாறுது. ஸோ இந்த 4 திணைக்குண்டான தெய்வங்களை வணங்கி பாடக்கூடிய முதல் பாடல்.
சூரியன் வந்து மருது நிலத்தை பார்த்து வரும்போது தன்னோட மக்களை பார்த்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். காலை மூடுக்க நிலமெல்லாமே
மருத நிலத்தில் நடந்த சூரியன் வருகை இதை பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்து இந்த மருத நிலத்திலிருந்து பாலை நிலத்துக்கு எல்லாரும் நகர போகிறோம். பாலைங்கிற ஒரு நிலம் வந்து இயல்புல பாலை நிலங்கிறது நம்ம ஊர்ல எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு நிலம் அதோட தன்மையை திரிஞ்சு வேற ஒரு நிலமா மாறுதோ அதுதான் பாலை நிலமா இருக்கு. பாலை நிலத்தோட கான்டெக்ஸ்ட் ஆர் லைக் நிமித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிதல் நிமித்தம். தொல்காப்பியத்துல இப்போ நம்ம பாட போற பாடல் திரைமாலை அப்படிங்கிற ஒரு பாடல், ஒரு சங்க இலக்கிய பாடல்ல இருந்து நாங்கள் இன்ஸ்பயர் பண்ணி அதோட சில வரிகளை எடுத்து இதை வடிவமைச்சிருக்கோம். திரைமாலையில் ஒரு பாலை நிலத்தில் பொருள் ஈட்டுறதுக்காக அவனோட சொந்த நிலத்திலிருந்து வேற ஒரு நிலத்துக்கு போன தலைவன் அவன் சொந்த ஊருக்கே திருப்பி நடந்து வந்துகிட்டு இருக்கிற வழியில் ஒரு பாலை நிலத்தை கடக்க வேண்டியதாக இருக்கு. மேலேயும் சூடு கீழையும் சூடு, சுற்றி வெப்பம், அங்கே கத்தாழை செடிகளுக்கு கீழே பாம்பெல்லாம் சுருண்டு கிடக்கிற மாதிரி இருக்கு. தூரமாக இருக்கிற காணலுக்குள்ள அவனோட தலைவியோட காதணி மட்டும் அவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த ஒரு நிலையில தலைவன் அந்த பாலை நிலத்தை கடக்கும்போது அவனுக்கு ஏற்படுற உணர்ச்சி, அவன் பார்க்குற வெயில், அவனுக்குள்ள நடக்கிற உணர்வு, காட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாடல்.
யாழ் டியூன் பண்ணுறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஒரு நிலவரப்புலேருந்து இன்னொரு அடுத்த நிலவரப்புக்கு நகர்றதுக்கான ஒரு தன்மையை கொடுக்கறது தான். அடுத்த பாடல் நம்ம முல்லை நிலத்தில், முல்லை நிலங்கிறது காடு சார்ந்த பொருள். தொல்காப்பியத்தில் அடிப்படையான எல்லா விஷயங்களுமே ஒரு தலைவன் தலைவி இவங்களை சுற்றி இவங்களை மையப்படுத்தி தான் இருக்கும். முல்லை நிலத்துக்கான நிமித்தம் வந்து இருத்தல் காத்திருத்தல் அப்படின்னு சொல்லலாம். காதலில் இருக்கும்போது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் நேரங்கிறது வந்து எப்போவுமே சில நேரம் நீளமாக இருக்கும், சில நேரம் சுருங்கும். இப்போ காதலில் இருக்கிற மாலை பொழுதுல காத்திருக்கிற ஒரு தலைவி முல்லை நிலத்துல அவரோட தலைவனை காத்திருந்து தலைவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி காத்திருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு நொடியும் கிட்டத்தட்ட 1 வருஷம் நீளத்துக்கான தன்மையை உடையதை அவ உணர்றான். இதே சமயம் தலைவன் அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 4 அடி பாயிற குதிரை வந்து அவனுக்கு 40 அடி 50 அடி பாயிற ஒரு தன்மையை அவன் உணர்றான். இந்த ஒரு உணர்வை நாங்கள் விவரிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தப்போ எங்களுக்கு வந்து சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. முல்லை நிலம், மாலை பொழுது, கண்ணம்மா. Tu
Dum
மியூசிக் இருக்கு.